மகாத்மா காந்தியின் வாழ்க்கை வரலாறு. மோகன்தாஸ் காந்தி 2 அக்டோபர் 1869 ஆண்டு இந்திய நாட்டின் குஜராத் மாநிலத்தில் உள்ள போர்பந்தர் என்னும் ஊரில் பிறந்தார். இவரது தாய்மொழி குஜராத்தி. மகாத்மா காந்தியின் தந்தையின் பெயர் கரம்சந்த் உத்தம்சந்த் காந்தி, தாயார் பெயர் புத்லிபாய் ஆகும். காந்தி தனது 13ஆம் வயதில் தம் வயதே ஆன கஸ்தூரிபாயை மணந்தார். பின்னாளில் இருவரும் 4 ஆண் மகன்களை பெற்றெடுத்தனர். ஹரிலால், மணிலால், ராம்தாஸ், தேவதாஸ். மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தனது 16வது வயதில் தந்தையை இழந்தார். பள்ளி படிப்பில் ஒரு சுமாரான மாணவனாகவே காணப்பட்டார் காந்தி. தனது 18ஆம் வயதில் பள்ளி படிப்பை முடித்த பிறகு பாரிஸ்டர் எனப்படும் வழக்குரைஞர் படிப்பிற்காக காந்தி இங்கிலாந்து சென்றார். தம் படிப்பை வெற்றிகரமாக முடித்து தாயகம் திரும்பிய காந்தி பம்பாயில் சிறிது காலம் வழக்குரைஞராக பணியாற்றினார். இது வெற்றிகரமாக அமையாததால் தன் அண்ணன் இருப்பிடமான ராஜ்கோட்டிற்கு சென்ற காந்தி அங்கே உள்ள நீதிமன்றத்தில் வழக்காட வருபவர்களின் படிவங்களை நிரப்பும் எளிய பணியில் ஈடுபட்டார். ஆனால் அங்கிருந்த ஆங்கிலேய அதிகாரியிடம் ஏற்பட்ட சிறிய தகராறால் இவ்வேளையும் பறிபோனது. இச்சமயத்தில் தென் ஆப்பிரிக்காவில் தன் தகுதிக்கேற்ற வேலை ஒன்று காலி இருப்பதாக அறிந்த காந்தி 1893 ஏப்ரல் மாதம் தாதா அப்துல்லா கம்பெனி எனும் இந்திய நிறுவனம் ஒன்றின் உதவியுடன் உடனே அங்கு பயணமானார். இச்சமயம் தென் ஆப்பிரிக்காவில் ஆங்கிலேயர் ஆட்சியில் நிறவெறியும் இன பாகுபாடும் மிகுந்து இருந்தது. இதுவரை அரசியல் ஈடுபாடு இல்லாது தன்னையும் தன் குடும்பத்தையும் மட்டுமே கவனித்து வந்த இளைஞராய் இருந்தார் காந்தி. தென் ஆப்பிரிக்காவில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் பின்னாளில் அவரை ஒரு மாபெரும் அரசியல் சக்தியாக உருவாக்க உதவியது. அங்குள்ள நாட்டல் மாகாணத்தின் டர்பன் நகரில் உள்ள நீதிமன்றத்தில் ஒரு நாள் இந்திய வழக்கப்படி தலைப்பாகை அணிந்து வழக்காடச் சென்ற காந்தியிடம் அத்தலைப்பாகையை விலக்குமாறு நீதிமன்றத்தின் நீதிபதி உத்தரவிட்டார். காந்தியோ இவ்வுத்தரவை எதிர்க்கும் பொருட்டு நீதிமன்றத்தை விட்டு உடனே வெளியேறினார். பிறகு ஒரு நாள் பிரிட்டோரியா செல்வதற்காக தகுந்த பயணச்சீட்டுடன் தொடருந்தில் முதல் வகுப்பு பெட்டியில் பயணம் செய்த காந்தி அவர் ஒரு வெள்ளையர் இல்லை என்ற காரணத்திற்காக ஆங்கிலேய அதிகாரி ஒருவரால் தொடருந்து நிலையத்தில் பெட்டியிலிருந்து தூக்கி எறியப்பட்டார். வெள்ளையர் அல்லாத ஒரே காரணத்தால் இது போன்ற பல இன்னல்களை காந்தி அனுபவித்தார். இதன் மூலம் தென் ஆப்பிரிக்காவின் கருப்பின மக்களும் அங்கே குடியேறிய இந்தியர்களும் படும் இன்னல்களை காந்தி நன்குணர்ந்தார். தனது ஒப்பந்த காலம் முடிவடைந்து இந்திய திரும்ப காந்தி தயாரான போது அங்குள்ள இந்தியரின் வாக்குரிமையை பறிக்கும் தீர்மானத்தை நாட்டல் சட்டப்பேரவை இயற்ற இருப்பதாக செய்தித்தாளில் படித்தறிந்தார். இதை எதிர்க்குமாறு காந்தி அவரது இந்திய நண்பர்களிடம் அறிவுறுத்தினார். அவர்களோ இதற்கு தேவையான சட்ட அறிவு இல்லை என கூறி காந்தியின் உதவியை நாடினர். காந்தியும் அவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்கி தன் தாயகம் திரும்பும் முடிவை மாற்றிக்கொண்டு இத்தீர்மானத்தை எதிர்க்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டார். இதில் அவர் வெற்றி பெறாவிட்டாலும் அங்குள்ள இந்தியர்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். பிறகு 1894 ஆண்டு நாட்டல் இந்தியா காங்கிரஸ் என்ற பெயரில் கட்சி தொடங்கி அதற்கு அவரே பொறுப்பாளரானார். இதன் மூலம் நாட்டல் மாகாணத்தில் இருந்த இந்தியர் அனைவரையும் ஒன்று திரட்டி அவர்கள் தங்கள் உரிமைக்காக குரல் எழுப்ப ஊக்கப்படுத்தினார். 1906 ஆண்டு ஜோகன்ஸ்பர்க் நகரில் நடந்த ஒரு போராட்டத்தில் முதல் முறையாக சத்தியாகிரகம் எனப்படும் அறவழி போராட்டத்தை பயன்படுத்தினார். அகிம்சை, ஒத்துழையாமை, கொடுக்கப்படும் தண்டனையை ஏற்றல் ஆகிய கொள்கைகள் இவ்வறவழி போராட்டத்தின் பண்புகளாகும். இந்த காலகட்டத்தில் காந்தியும் அவருடன் சேர்ந்து போராடியோரும் பல முறை சிறை சென்றனர். தொடக்கத்தில் ஆங்கில அரசாங்கம் இவர்களை எளிதாக அடக்கியது போல் தோன்றியது. பின்னர் பொதுமக்களும் ஆங்கில அரசாங்கமும் இவர்களின் உண்மையான மற்றும் நேர்மையான வாதங்களை புரிந்து கொண்டு இவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்கும் நிலை ஏற்பட்டது. இவ்வாறு தனது அறவழி போராட்டத்தின் மூலம் தென் ஆப்பிரிக்க வாழ் இந்தியரின் சமூக நிலையை மேம்படுத்தும் முயற்சியில் வெற்றி கண்ட காந்தி தாயகம் திரும்பினார். 1915 ஆண்டு
ஜனவரி 9 மும்பை துறைமுகத்தில் காந்தி இறங்கிய போது உடையில் அடியோடு உருமாறியிருந்தார். தழைய கச்சமிட்டு கட்டிய மில் வேட்டி, தொளதொள ஜிப்பா, அங்கவஸ்திரம், தலையில் பெரிய முண்டாசு சகிதம் ஒரு கத்தியவாரி விவசாயி உடையில் காட்சியளித்தார். அப்போலோ பந்தர் துறைமுகத்தில் இறங்கிய காந்தி கஸ்தூரிபாய் தம்பதி வெளியே வந்தபோது ஒரு வரவேற்பளிக்க மிதவாத அரசியல் தலைவர் கோபாலகிருஷ்ண கோகலே ஏற்பாடு செய்திருந்தார். மேல் விரிப்பு திறந்த மோட்டார் காரில் காந்தியும் அவரது மனைவியும் அமரச் செய்து ஊர்வலமாக அழைத்துச் சென்றார். தென்னாப்பிரிக்காவில் காந்தி தலைமையேற்று நடத்திய போராட்டங்களை பற்றி இந்திய மக்கள் அறிந்திருந்தனர். காந்திக்கு கோபாலகிருஷ்ண கோகலே, ரவீந்திரநாத் தாகூர் போன்றோருடன் நட்பு ஏற்பட்டது. தென்னாப்பிரிக்காவில் காந்தி தலைமையேற்று நடத்திய போராட்டங்களை பற்றி இந்திய மக்கள் அறிந்திருந்தனர். காந்தி இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தில் சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிரான விடுதலை போராட்டத்திலும் முழு வீச்சில் ஈடுபட்டார். 1924 இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தின் தலைவராக காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டார். தலைமை ஏற்றவுடன் காங்கிரஸில் பல மாற்றங்களை அறிமுகப்படுத்தி இயக்கத்திற்கு புத்துயிர் ஊட்டினார். அற போராட்ட வழிமுறைகளையும் சுதேசி போன்ற கொள்கைகளையும் வலியுறுத்தி காங்கிரஸ் இயக்கத்தை இந்தியாவின் மாபெரும் விடுதலை இயக்கமாக்கினார். பிப்ரவரி 1930 ஆங்கிலேய அரசு இந்தியாவில் இந்தியர்களால் தயாரிக்கப்படும் உப்புக்கு வரி விதித்தது. மேலும் இந்தியாவில் இந்தியரால் தயாரிக்கப்படும் உப்பை பிரிட்டிஷ் அரசாங்கத்தை தவிர வேறு யாரும் விற்கக்கூடாது என்ற சட்டத்தையும் இயற்றியது. இதை விலக்கிக் கொள்ளுமாறு காந்தி பிரிட்டிஷாரிடம் விடுத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. சத்தியாகிரக முறையில் இதை எதிர்க்க முடிவெடுத்த காந்தி மார்ச் 2, 1930 அன்று 78 சத்தியாகிரகிகளுடன் அகமதாபாத்தில் இருந்து குஜராத் கடலோரத்தில் இருந்த தண்டி நோக்கி 240 மைல் நடைப்பயணத்தை துவக்கினார். 23 நாட்கள் நடைப்பயணத்திற்கு பிறகு தன் சகாக்களுடன் தண்டி கடற்கரை வந்து சேர்ந்த காந்தி அங்கிருந்த கடல் நீரை காய்ச்சி உப்பு தயாரித்து பிரிட்டிஷ் சட்டத்திற்கு எதிராக பகிரங்கமாக பொதுமக்களுக்கு விநியோகித்தார். மேலும் இந்தியாவில் கடலோரத்தில் இருந்த அனைத்து இந்தியர்களையும் இதுபோல் உப்பு தயாரித்து பயன்படுத்த சொன்னார். இந்தியாவின் பல இடங்களில் இதுபோல் நடந்தது. காந்தி உட்பட பல்லாயிரக்கணக்கான இந்தியர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். வேறு வழி இல்லாமல் பிரிட்டிஷ் அரசாங்கம் காந்தியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இறுதியில் வரியை நீக்கிக் கொண்டது. உப்பு சத்தியாகிரகம் என்று அழைக்கப்படும் இந்த நிகழ்வு இந்திய விடுதலை போராட்ட சரித்திரத்தில் ஒரு திருப்பு முனையாக கருதப்படுகிறது. 1942 நடைபெற்ற வெள்ளையனே வெளியேறு போராட்டத்திலும் காந்தி பெரும் பங்கு வகித்தார். இது போன்ற பல போராட்டங்களின் முடிவில் 1947 ஆகஸ்ட் 15 இந்திய சுதந்திர நாடாக மலர்ந்தது. ஆனால் காந்தியோ சுதந்திர கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ளாமல் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை நினைத்து மனம் வருந்தி துக்கம் அனுசரித்தார். காந்திஜி இந்திய விடுதலைக்கும் சமூக நீதியை வலியுறுத்தியும் சமய நல்லிணக்கத்திற்கும் தீண்டாமைக்கு எதிராகவும் முழு மதுவிலக்கு கோரியும் 17 முறை 139 நாட்கள் உண்ணாநிலை போராட்டங்களை மேற்கொண்டார். அவற்றில் 3 முறை 21 நாட்கள் கொண்ட தொடர் உண்ணாநிலை போராட்டங்களை நடத்தினார். மகாத்மா காந்தி 1948 ஜனவரி 30 மாலை 5:17 மணிக்கு டில்லியில் பிர்லா மாளிகை என்று அழைக்கப்படுகிற காந்தி சமிதி தோட்டத்தில் காந்தியின் கொள்கைகளை கடுமையாக எதிர்த்தவரும் இந்து தேசியவாதியுமான நாதுராம் கோட்சேவால் 3 குண்டுகள் துளைக்கும்படி சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். ரவீந்திரநாத் தாகூர் காந்திக்கு மகாத்மா என்னும் கௌரவத்தை வழங்கி சிறப்பித்தார். மகாத்மாவின் இறுதி ஊர்வலத்தில் சுமார் 20 லட்சம் மக்கள் திரண்டு அஞ்சலி செலுத்தினர். மகாத்மா காந்தியின் அகிம்சை, பொய் பேசாமை, எளிமை, பிறருக்கு துன்பம் விளைவிக்காமை மற்றும் சுதேசி பொருட்களை துய்த்தல் போன்ற நற்செயல்களை பின்பற்றி அன்னாரின் புகழ் ஓங்க பாடுபடுவோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. நன்றி.